உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற தேவைகளும் தான், அது ரெண்டும் இணையும் போது அங்கே ஐஸ்வர்யம் உண்டாக ஆரம்பிக்கும். தேவையை கண்டுபிடியுங்கள், அதை பூர்த்தி செய்யுங்கள். பிரச்சனையை கண்டுபிடியுங்கள், அதை தீர்த்து வையுங்கள். வியாதியை கண்டுபிடியுங்கள், அதை குணமாக்குங்கள். யார் பெரிய அளவில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க அவங்க தான் பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க. யார் பெரிய கோலியாத்தை அடிக்கிறான் அவன் தான் பணக்காரன். கோலியாத்துக்குள்ளே தான் கோடிகள் இருக்குது. ஆனால் நம்ம ஆட்கள்லாம், ஆண்டவரே எனக்கு எந்த கோலியாத்து என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, ஒரு கோழி கூட வந்துடக்கூடாது ஆண்டவரே அப்படின்ட்டு இருக்காங்க. பிரச்சனைகள் தான் வாய்ப்புகள். ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களை சுற்றில என்ன பிரச்சனைலாம் இருக்குது? எங்கள் ஊர்னாலே பிரச்சனைன்றாங்க. அப்போது உங்கள் ஊர்னாலே வாய்ப்புன்னு அர்த்தம். உங்கள் ஊரில் அவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பிரச்சனைகளை வாய்ப்புகளாய் பார்க்கிற கண்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது. அதான் முக்கியம். ஒரே பிரச்சனைங்க, எங்கே பார்த்தாலும் பிரச்சனைங்க அப்படி மக்கள் பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அப்படின்னா அதுக்கு மறு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கு பார்த்தாலும் வாய்ப்பு என்று மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை பிரச்சனைகள் தான் வாய்ப்புகளாக மாறுகிறது அப்படின்ட்டு. கோலியாத் பிரச்சனை கிடையாது. தாவீதை பணக்காரனாக்கும்படி வந்த மிகப்பெரிய வாய்ப்பு. நீங்கள் பணக்காரனா ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் கடவுள் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே தான் இருக்கிறார், தந்துக்கிட்டே தான் இருக்கிறார், அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனால் என்னென்னா வாய்ப்புகள் என்று போர்டு போட்டு வருவதில்லை, பிரச்சனைகள் என்ற போர்டு போட்டு வருகிறது. ஹலோ, வாய்ப்புகள் இதோ நான் வாய்ப்பு வந்திருக்கிறேன் அப்படின்னா தான் எல்லாரும் எடுத்துப்பாங்களே. பிரச்சனை என்கிற போர்டு போட்டு தான் அது வருது, அல்லது தேவைகள் என்கிற வடிவத்தில் அது வருகிறது, குழப்பம் என்கிற வடிவத்தில் அது வருகிறது. அப்போ அதுதான் உங்களுக்குள்ளே கடவுள் வைத்திருக்கிற ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தி அதை தீர்ப்பதின் மூலம் அங்கே எல்லாமே உண்டாக ஆரம்பிக்கும்.